ஒருநாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. காலை அமர்வில் உயர்கல்வித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, பள்ளிக்கல்வித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது. தமிழக சட்டப்பேரவை கடந்த 21ஆம் தேதி முதல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை, மாலை என இரு வேளைகளில் மானிய கோரிக்கைகள் விவாதம் நடந்து வருகிறது. இதுவரை நீர்வளத்துறை, இயற்கை வளங்கள் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, நகராட்சித்துறை உட்பட துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் விவாதம் நடந்து முடிந்துள்ளது. இந்த நிலையில் ஒருநாள் விடுமுறைக்கு பிறகு இன்று காலை 9:30 மணிக்கு மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. காலை அமர்வில் உயர்கல்வித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, பள்ளிக்கல்வித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நீதி நிர்வாகம், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், சட்டத்துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சி ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் விவாதம் நடைபெற உள்ளது.